சென்னை ஆலந்தூரில் செவ்வாய்க்கிழமை இரவு காய்கறி வியாபாரம் செய்யும் பெண் ஒருவரிடம் 1000 ரூபாய் கள்ளநோட்டு கொடுத்து மாற்ற முயன்றபோது வட மாநில வாலிபர் ஒருவர் பிடிபட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் பெயர் காரிபுல்லா என்பதும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. கள்ளநோட்டை மாற்ற முயன்றபோது காரிபுல்லாவுடன் வந்த மற்றொரு வாலிபர் அப்துல் வகாப் தப்பியோடினார். அவரை தேடி வந்த பரங்கிமலை போலீசார் சென்னை ஆலந்தூர் மெட்ரோ ரயில் பணியாளர்கள் தங்கியிருக்கும் பகுதியில் வைத்து புதன்கிழமை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள். உறவினர்களான இருவரும் கொல்கத்தாவைச் சேர்ந்த கள்ளநோட்டு ஏஜென்ட் ஷெரீப் மூலம் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ளநோட்டுகளை கொண்டு வந்துள்ளனர். அப்துல் வகாப் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளை செய்து வரும் ஒப்பந்த தொழிலாளியாக வேலை செய்து வந்துள்ளார். அவர் தங்கியிருந்த தொழிலாளர்கள் குடியிருப்பில் பதுக்கி வைத்திருந்த 2,86,000 ரூபாய் கள்ள நோட்டுகளையும் 20,000 நல்ல நோட்டுகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட காரிபுல்லாவை ஆலந்தூர் நீதிமன்ற பொறுப்பு நீதிபதியான திருக்கழுக்குன்றம் நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைதான இருவரில் அப்துல் வகாப் கட்டுமான தொழிலாளியாக வேலை பார்த்து கொண்டு கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருவரும் சேர்ந்து 30,000 நல்ல நோட்டுகளை கொடுத்து 3 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளை வாங்கி வந்துள்ளனர். ஏற்கனவே சில ஆயிரங்களை அவர்கள் புழக்கத்தில் விட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. வறுமையின் காரணமாக வட மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு கட்டிட வேலைகள் போன்ற கூலி வேலைக்கு வரும் இளைஞர்களை குறிவைக்கும் கள்ளநோட்டு கும்பல் அவர்களுக்கு பணத்தாசை காட்டி கள்ளநோட்டுகளை புழக்கத்தில் விடுகிறது. தற்போது பிடிபட்டுள்ள வட மாநிலத்தைச் சேர்ந்த இந்த இருவரை போன்று சென்னையில் தொழிலாளர்கள் போர்வையில் கள்ளநோட்டு கும்பல் சத்தமில்லாமல் பரவியிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் இந்த வழக்கு மத்திய குற்றப்பிரிவின் கள்ளநோட்டு தடுப்பு போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது குறித்து இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் திட்டமிட்டுள்ளனர். கடந்த 2013ஆம் ஆண்டு சென்னையில் கள்ளநோட்டு கும்பலைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அதன் பிறகு சிபிசிஐடி கள்ளநோட்டு தடுப்பு பிரிவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டதில் அவ்வப்போது மேலும் சிலர் சிக்கினர். இந்த நிலையில் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI அமைப்பிற்கு உளவு பார்த்ததாக இலங்கையைச் சேர்ந்த ஜாகிர் உசேன், அருண் செல்வராஜன் Q பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்ட போது அவர்களிடம் பாகிஸ்தானில் அச்சிடப்பட்ட இந்திய ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டது. இந்திய எல்லையில் அவ்வப்போது பயங்கரவாதிகள் மூலம் தாக்குதல் நடத்தி அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக இந்தியாவை சீர்குலைக்க செய்யும் நடவடிக்கையே கள்ளநோட்டு புழக்கம். பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI மூலம் அச்சிடப்படும் இந்த கள்ள நோட்டுகள் மேற்கு வங்கத்தில் இருக்கும் சில ஏஜென்ட்டுகள் மூலம் புழக்கத்தில் விடப்படுகிறது. எல்லைகளில் பலத்த பாதுகாப்புகளை ஏற்படுத்தி அவ்வப்போது பதிலடி கொடுக்கும் மத்திய அரசு அதே எல்லைகள் வழியாக கொண்டு வரப்படும் கள்ள நோட்டுகளை தடுக்க இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.